ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பிங்கும் நிறையா வச்சுருந்தோம். ஸோ அதை போன வாரம் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டிசீஸ் வந்துன்னு சொல்கிறேன், ஃபின்டா டிசீஸு. ஸோ அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு 15 பேருக்கு காப்பாற்றிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸு எல்லாமே வந்து வரது வந்து காமன் தாங்க ஃபிஷஸ்க்கு. பட் என்னன்னா நம்ம அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு 4-5 நாள் வந்து தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடாதீங்க. அதில் வந்து கண்டிப்பாக இறக்கும் ஃபிஷஸ் ரொம்ப ஏதோ ஒன்று உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் ஒரு 4-5 நாள் மட்டும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆன ஃபிஷஸை அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து கெட்டு போயிடும். அந்த ஒரு 4-5 நாள் ஃபிஷஸ் ஏன்னா கண்டினியூஸாக இறந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு வாரம் அந்த ஃபிஷஸ்லாம் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். தண்ணியை மாற்றிடக்கூடாது. ஏன்னா தண்ணி மாற்றினீங்கன்னா இருக்கிற மீனையும் நம்ம இழந்துருவோம். ஏன்னா தண்ணி மாற்றினீங்கன்னா எல்லா மீனுமே வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு வாரம் இப்போ வெள்ளை கடிச்சிட்டு கம்முன்னு அந்த இறக்குற மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓகேங்களா நம்ம இடத்த வந்து இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்த நல்லா கழுவிட்டு ஓகேங்களா உங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா. ஏன்னா நான் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் இப்போ யூஸே பண்ணுறது விட்டுட்டேன். ஏன்னா மெடிசன் யூஸ் பண்ணால் டோசேஜ் அதிகமாகுது, ஃபிஷஸ் இன்னும் வேகமாக இருக்கிறதுனால நான் பெருசாக இப்போ விட்டுட்டேன். நான் என்ன பண்ணணும்னா நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காய வச்சு லைட்டாக முடிஞ்சால் கல்லுப்பு இருந்தால் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டு 1/2 மணி நேரம் காய விட்டு இருக்கிற ஃபிஷஸை ஓகேங்களா. ஸோ என்னென்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இருக்கிற ஃபிஷஸ் இதுலேருந்து என்னென்னலாம் எடுத்திருக்கேன், என்னெல்லாம் இது பண்ணியிருக்கேன்னு அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இருக்கிற ஃபிஷஸ் தனியாக ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு அதாவது பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம அந்த இருக்கிற ஃபிஷஸில் வச்சுருந்த இடத்துல பிளான்ஸ் நிறையா இருந்துச்சு. பட் என்னென்னா நீங்கள் அந்த ஃபிஷஸ் வந்து இறக்க ஆரம்பிக்கும் போது பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆயிரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அது அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிச்சு மாதிரி அந்த தண்ணியில் அப்படி வேஸ்ட் தண்ணிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும்போது டிச்சு அந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளான்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கழுவிட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது இந்த இதுலலாம் நல்லா இருக்கும். இது என்ன பிளான்ஸ்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் பட் இது வந்து நம்ம திருப்பி உள்ளே வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து திருப்பி டீகம்போஸ் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கழுவிட்டு இந்த மண்ணெல்லாம் நான் கழுவிட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ இதில் கப்பி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக கப்பி கிராஸே நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த குண்டானில் பாருங்கள் இது எல்லாமே கப்பி கிராஸ் தான். பட் என்னன்னா இப்படி நம்ம பண்ணும்போது என்னென்னா பிளான்ஸுமே அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரொபகேட் பண்ணி ஆகணும். இந்த ப்ரொபகேட் பண்ணும்போது என்னென்னா நிறைய ப்ரொபகேட் ஆகிருக்கும், அதாவது நிறைய உற்பத்தி ஆகிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி ஏதாவது வேஸ்ட் இருக்கலாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருணும். ஏன்னா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். பட் நல்லா கண்டினியூஸாக நல்லா வளர்ந்துட்டு இருந்த பிளான்ஸுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த ஒரு சின்ன இஷ்யூஸ்னால நம்ம வந்து இப்போ தண்ணி மாற்றலைன்னா ரொம்ப இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ மீனுக்கும் ரொம்ப ஆபத்தாயிரும், பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும். இப்போ இந்த தண்ணி வந்து எப்படி நம்ம மாற்றுறது நல்லா பிளான்ஸில் கழுவிட்டுங்க. சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் கழுவிட்டேன். இருந்தாலுமே இன்னொரு டைம் கழுவிட்டு கடைசியாக தான் உள்ளே வைக்கிறோம். நான் எப்படின்னு அதையும் சொல்கிறேன். ஸோ தண்ணி வந்து பழைய தண்ணி, அதாவது நான் இப்பயும் வீடியோவில் ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான். ஸோ இந்த தண்ணி பாருங்கள், இந்த கொசுக்கு இது முட்டை வச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த லார்வா ஃபார்ம் ஆன தண்ணியை வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல தண்ணி. ஸோ அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக பிடிச்ச தண்ணியை தயவு செஞ்சு இப்போ ஊற்றிடாதீங்க, உடனே திருப்பி அது ரொம்ப இதாயிரும் ஓகேங்களா. ஸோ அந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது அதை ஊற்றிட்டுனா அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதையும் போடுறேன். தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த தண்ணியை ஊற்றுங்க, ஸ்டோர் பண்ண தண்ணியை ஊற்றுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவோம். ஏன்னா மீன் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வந்து நம்ம ஏதாவது புது வாட்டரோ இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா திருப்பி வந்து கண்டினியூஸாக மீன் வந்து இறந்து உங்களுக்கு வீணாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ரெக்கவர் ஆகிடுச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா இது பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப 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 மீனுக்கு நல்லது. பட் பிளான்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு பாருங்க. இந்த பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப ஆசையாக வளர்த்திட்டு இருந்தேன். மெயினான இந்த பிளான்ஸ்கோசரம் தான் வேலையே செஞ்சேன். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ இது வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப ஏன்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுன்ட்டே இல்லை, அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதாகிக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு கூட இல்லைங்க, அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் அதுவே அதாவது இடத்துக்கு போய்க்கும். பட் இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் அதாவது இருந்த இடத்துல அப்படியே வச்சுருங்க. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் அப்படி இருந்துச்சுங்க. பட் இப்போ நிறைய இதாகிடுச்சு. இந்த பிளான் நல்லாவே வேர் படர்ந்துருந்துச்சுங்க. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே பாருங்கள். ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாம், இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். கப்பி கிராஸ் வந்து கொஞ்சம் போட்டு மண்ணில் போட்டு பாய்ச்சி வச்சுருந்தேன், நிறைய ஆகிடுச்சு, அதையும் போட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபிஷஸ் வந்து ஊற்றிடுங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோதாங்க. ஸோ விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃபிஷஸ் வந்து பழையபடியே திருப்பியும் ஆல்கே ஃபார்ம் ஆகும், எல்லாமே இதாகும்.
என்னன்னா நீங்கள் பிளான்ஸ் போடும்போது என்னென்னா சீக்கிரமாக ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஏன்னா நான் வந்து எல்லா இதுலேயும் வந்துன்னா பிளான்ஸ் போட்டிருப்பேன். அது போடும்போது என்னென்னா தண்ணி நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ இவ்வளோ இதாகுது, இதெல்லாம் பாருங்கள் நிறைய பேத்துக்கு எப்படி ப்ரோ இந்த தண்ணி என்ன ப்ரோ ஏதாவது மெடிசனுக்கே ஊற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே ஒருத்தன் தான். அவனே வந்துட்டு என்ன மெடிசன் ஊற்றுற அப்படின்னா, இது மெடிசன் இல்லைடா நேச்சுரல் வாட்டர் தான்டா அப்படின்னு. எப்படி இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வெயில் அடிக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு 10:30 11 மணி வரைக்கும் அடிக்கிற வெயில் இடம். ஸோ இப்படி அடிக்கும் போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மதியான டைம் அடிக்கிற வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபத்தான வெயில், ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயிலில் வைக்காதீங்க. ஆனால் மீன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். பட் இந்த டைமில் காலையில் டைம் அடிக்கிற வெயில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடாகாது, பெருசாக வந்து தண்ணி அஃபெக்டிவ் பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். அதாவது ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். பட் இந்த இடத்துல இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு சின்ன பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் எப்படி இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல்கே ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு ஆல்கேவும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. இந்த ஆல்கேங்கிறது என்னென்னா அந்த பாசம் பிடிச்ச தண்ணின்னு சொல்லுவோம், அவ்வளோதாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி வாட்டரில் வச்சுருக்கும்போது நார்மலாக நீங்கள் ஃபுட்டு கொடுத்து வளர்த்தினாலுமே நார்மலாக வளர்கிறதோட 2 டைம் வேகமாக வளரும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் ஃபுட்டு ஒன்று கம்பல்சரி மஸ்ட்டு தாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மூலியமாகவே நல்லா நேச்சுரலாகவே நல்லா வேகமாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்து அது மேக்ஸிமம் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும், சாப்பிடாததுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது ஒரு 50 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 20 குட்டி தப்பிக்கும். இதே நார்மலாக ப்ளைனாக நல்லா தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மீன் வந்து சாப்பிட்ரும், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிளான்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும், ஆல்கே நல்லா சீக்கிரமாக வேகமாக ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இப்படி தான் நான் தண்ணி மாற்றுறது எல்லாமே பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இப்பயுமே ஒன்று சொல்லிக்கிறேங்க, எக்காரணத்துக்கு கொண்டு தண்ணி வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மீன் ரொம்ப அதாவது தண்ணி அழுக்க இந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு, அதாவது இப்படி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க இப்படி எடுத்திங்கன்னா அந்த இது உங்களுக்கே தெரியும். அந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காமல் அந்த ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ மட்டும் தண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி உடனே தண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள், மீனுமே கொஞ்சம் வீக் ஆயிரும், ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.